சென்னை பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராம்குமார். இவர் தனியார் கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் கீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த திவ்யா என்பவருக்கும் இடையே கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் நடைபெற்ற நிலையில் இவர்களுக்கு 4 வயதில் ஒரு மகனும் 1.5 வயதில் மற்றொரு மகனும் இருக்கின்றனர். கடந்த சில மாதங்களாகவே கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திவ்யா கடந்த 2 மாதங்களுக்கு முன் தனது கணவன் ராம்குமாரை பிரிந்து குழந்தைகளுடன் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனது தாய் வீட்டில் தங்கி வந்திருக்கிறார். இதற்கிடையில் திவ்யா தங்கியிருந்த வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டு இருந்திருக்கிறது. அப்போது திவ்யாவின் அத்தை வீட்டிற்கு வந்து நீண்ட நேரமாக கதவை தட்டியும் திவ்யா கதவை திறக்காததால் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்திருக்கிறார் திவ்யாவின் அத்தை. கதவை உடைத்து பார்த்தபோது அனைவரும் பேரதிர்ச்சி காத்திருந்தது. கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் திவ்யா, அவரது 2 மகன்களும் கிடந்தனர். உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு திவ்யா மற்றும் அவரது மூத்த மகனை அனுப்பி வைத்தனர். 2வது மகன் 1.5 வயது குழந்தை என்பதால் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது அந்த குழந்தை. இது குறித்து தகவல் அறிந்து கீழ்ப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குழந்தை புனித்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக KMC மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் திவ்யாவே தனது 1.5 வயது மகன் புனித்குமார் கழுத்தை காய்கறி வெட்டும் கத்தியால் அறுத்து கொலை செய்துவிட்டு பின்னர் தனது மூத்த மகன் லக்ஷ்மண் குமாரையும் கத்தியால் அறுத்துவிட்டு தானும் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றிருப்பது தெரியவந்தது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திவ்யா மற்றும் அவரது மூத்த மகனுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து திவ்யா உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டும் வருகின்றனர். சென்னையில் தாயே தனது மகன்களை கொலை செய்து தானும் தற்கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.